பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் 113 வசனம், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாங்க, மகனே மகளே, வீண் சிந்தனைகளை நம்ம வெறுக்கணுமாமா. வீண் சிந்தனை அப்படின்னா நீங்க சிந்திக்கிற எல்லாமே வீண் சிந்தனை தான். என்ன சிந்திக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை சில நேரங்கள்ல பாத்தீங்களா, உங்க ஆசைகளை உங்க எண்ணங்களை நீங்க சிந்திக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வீண் சிந்தைகள் தான். அப்ப நான் எதிர்பார்க்கிற காரியத்தை நான் சிந்திக்க கூடாதா? கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை சிந்திக்கலாம். என்ன சிந்திப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க மனசாட்சிக்கே தெரியும். அது இல்லாம வீண் சிந்தனைகள் அதெல்லாம் நீங்க மறந்துடணும்னு சொல்லி ஏசு பையனுக்கு நம்மள பார்த்து சொல்றாரு. மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இந்த உலகப்பரமான ஆசைகளும் எண்ணங்களும் நமக்குள்ள அடிக்கடிக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். சில பாவங்கள் நம்மளால விடவே முடியாது. ஆனா அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வெறுக்கும் போதுதான் நம்ம வேதத்துல பிரியமா இருக்க முடியும். ஏசப்பா உடனே நம்மள பிரியப்படும் சொல்ல, முதல்ல நீ இந்த உலகப்பரமான காரியங்களை வெறுக்கிறதுக்கு நீ முயற்சிடு மகனே மகளே. அப்பதான் நீ என்ன பண்ண முடியும்? பைபிள் படிக்கிறதுக்கு பிரியப்பட முடியும்னு சொல்லி நீ ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க. எனக்கு பைபிள் படிக்கிறதே தெரிய மாட்டேங்குது, பைபிள் படிக்க கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, முதல்ல உலகத்தை வெறுக்கிறப்ப இல்லையா நீங்க இன்னைக்கு ஆயத்தமாகறீங்களா? இனிமே நீங்க பைபிள் படிக்கும்போது பைபிள் இருக்கிற வசனங்கள் எல்லாமே உங்ககிட்ட பேசுங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல இருக்கிற வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.